ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி என் வீட்டு குழு தான் காட்ட போகிறேன். வருஷம் வந்து ஒரு படி இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வருஷம் வந்து ஒரு படி ஒத்த படியில் ஒரு படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட் டைம் வந்து 11 படி, இந்த டைம் 13 படி. ஃபஸ்ட் அடுக்கில் பார்த்தீங்கன்னா முதற்கடவுள் அவங்களோட ஃபேமிலி வச்சுருக்கேன். 2வது அடுக்கில் பார்த்தீங்கன்னா தசவதாரம், அந்த செட் அப்படியே வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து இது நான் எனக்கு தெரிஞ்சு 8லேருந்து பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியிலேருந்தும் பண்ணுறேன். ஆனால் வந்து அம்மா நானும் சேர்ந்து பண்ணுறது இதுதான். இதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டிலாம் பண்ணது கிடையாது. நாங்கள் பண்ணுறது தான் இயர்லி நாங்கள் பண்ணிட்டு தான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்தது இது ஃபுல்லாக எல்லா அம்மன் அவங்களோட சிலைகள் வச்சுருக்கேன் அடுத்த அடுக்கில். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்லேயும் வைங்க. அடுத்த படியில் பார்த்தீங்கன்னா தேவர்கள், அப்புறம் வந்து அந்த அடுக்கு வச்சுருக்கேன். அது கூட வந்து கிருஷ்ணன் அவங்களோட செட் அப்படியே வச்சுருக்கேன். இந்த டைம் வந்து எங்கள் அம்மா வாங்கினது வந்து இந்த கல்யாண செட். ஆக்சுவலாக எனக்கு மேரேஜுக்காக வந்து கல்யாணம் செட் வாங்கினாங்க. ஃபஸ்ட்டு டேவே ஃபஸ்ட்டு கஸ்டமர் நாங்கள் தான் அந்த கடையில். ஸோ அதை வாங்கிட்டு வந்துச்சாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த சைடு வீடு கட்டணும்னு சொல்கிறதுக்காக வீடுலாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு, நல்லா தான் இருக்குது. அடுத்தது வந்து விலங்குகள் அந்த அடுக்கில். அதுக்கு அடுத்தது வந்து பறவைகள், மீன்கள். இந்த அடுக்கில் வந்து நாங்கள் டெய்ரி ஃபார்ம் மாட்டு பண்ணை வச்சுருக்கிறதுனால அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அடுத்தது கலசம், அடுத்தது விளக்கு. சரி, எப்படி ஃபைனல் வியூ தான். நீங்களும் உங்கள் வீட்டில் வைங்க, நினச்சது நிறைவேறும்னு சொல்லுவாங்க. சரி, எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போங்க. நன்றி.